ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. லெமன் பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எலுமிச்சை ஊறுகாய் செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவி நல்லா காய வச்சுருக்கேன். இதை நம்ம 8 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையும் 4 8 இதை ஒன்று கட் பண்ண 8 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜூஸை எடுத்துக்கலாம். எல்லா பழத்தில் இருக்கிற ஜூஸை எடுத்துட்டு நம்ம எலுமிச்சை ஊறுகாய் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சம்பழத்தில் இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாங்க. இப்போது பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். நான் சில்வர் எடுத்துட்ருக்கேன். நீங்கள் கண்ணாடி, செராமிக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபில்டர் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். ஒவ்வொரு லெமனில் இருக்கிற ஜூஸையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிழிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதில் இருக்கிற கொட்டை மட்டும் ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிழிஞ்சிட்டா போதும். இதுக்கு மேலே தேவைப்படாது. இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம பிழிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. ஜூஸ் அடியில் ரெடியாக இருக்கும். பாருங்கள், லெமன் ஜூஸ் நம்ம பிழிஞ்சி எடுத்துட்டோம். ஏன் இப்படி செய்கிறோம்னா, ஊறுகாய் சீக்கிரமாக ஊறிடும். அது இல்லாமல் நம்ம ஊறுகாய் சாப்பிடும்போது கொட்டையோட தொல்லை இருக்காது. பாருங்கள், ஜூஸ் எல்லாம் அடியில் இருக்குது. கொட்டையெல்லாம் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ இதில் இன்னும் ஜூஸ் எல்லாம் இருக்குங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஒட்டை எடுக்கலை. அந்த கொட்டை விழற வரைக்கும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதை இந்த ஒரு பீஸை நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த கொட்டையை தூக்கி போட்டுடலாம். இந்த ஜூஸில் தான் நம்ம லெமன் கட் பண்ணி போட போகிறோம். ஆனால் லெமன் ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உப்பு காரத்தோட அளவு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், லெமனெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். ஒரு லெமனை நம்ம ஃபஸ்ட்டு 2 பீஸாக கட் பண்ணுறோம். அப்புறம் அந்த 2 பீஸை 8 பீஸாக கட் பண்ணுறோம். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவுக்காக இப்படி நான் பிரித்து வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் தான் 3 கப்பு இருந்தது லெமன். இப்போது அதே கப்பில் 1 கப்பு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் இருந்த கப்பா இப்போ காமிச்சேன்லாம் அந்த கப்பில் 1 கப்பு உப்பு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ நான் எப்போவுமே ஊறுகாய் ரெசிபியெல்லாம் செய்யும்போது அந்த கிறிஸ்டலாக இருக்கும் பாருங்கள், அந்த கல்லுப்புன்னு சொல்லுவோம். அதுதான் நான் போடுவேன் எப்போவுமே. அந்த கல்லுப்பை மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்திருக்கேன். உப்போட கலர் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஊறுகாய்க்கு ஸ்பைசஸ் சேர்த்தணும். அதுக்காக நான் 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ட்ரை பேனில் வறுத்துட்டு அதை பவுட்ரு, அது கொஞ்சமான அளவாக இருக்கிறதுனால நல்லா அரைக்காது. அதை அரைக்கும்போது உப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இதில் கடுகு வெந்தயம் சேர்ந்து இருக்கிறதுனால உப்போட கலர் இப்படி இருக்குது. நீங்கள் ராக் சால்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. அப்புறம் தாளிக்க கடுகு, பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லெமன் பிழிஞ்ச ஜூஸ் இருக்குது. அதில் இப்போ இந்த லெமன் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொட்டைக்காக தான் நம்ம அப்படி பிழிஞ்சு எடுக்கிறோம். அது இல்லாமல் நம்மளோட ஊறுகாய் சீக்கிரமே ரெடி ஆகிடும், நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் அதை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஊறுகாய் ரெசிபி எது செஞ்சாலும் நீங்கள் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்லது. கிட்டத்தட்ட நம்மளோட சவுத் இண்டியன் ரெசிபீஸில் ஸ்வீட்டை தவிர்த்து எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் தூள் சேர்ப்போம். இப்போ மஞ்சள் தூள் ஸ்வீட்டுக்கு கூட சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். போலி செய்யும்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் 1 பிஞ்சு சேர்த்துவாங்க. கேசரி செய்யும்போது அப்புறம் கெமிக்கல் இருக்கிற கலரெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ மஞ்சள் தூள் 1 சிட்டிகை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக மொத்தம் எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. இப்போ சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம், கடுகெல்லாம் தாளித்து போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்து செஞ்சதுனால நல்லா ஜூஸியாக உடனே சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம உப்பையும் அரைச்சி சேர்த்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கல்லுப்பே பயன்படுத்துங்க. பொடி உப்பு
அதாவது டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்கிற அந்த உப்பு வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக அதை பயன்படுத்தவே வேணாம்னு சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் எதுக்கெல்லாம் கல் உப்பு சேர்க்க முடியுமோ அதை நம்ம சேர்த்துட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், ஒரு வானலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஊறுகாய்க்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அது தாராளமாக எடுத்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். எடுத்து வச்சுருக்கிற கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் நான் எடுத்து லெமனுக்கு தகுந்த மாதிரிங்க. ஒவ்வொருத்தரும் உப்பு காரம் கூட்டி குறைச்சி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனே கடுகு வெடித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் பிக்கலை இதில் சேர்த்து ஒரு பரட்டிக்கலாங்க. இன்னும் சூடாக இருக்கும்போதே அந்த மிக்ஸை போட்டோம்னா அந்த மிளகாய் தூளில் சேர்த்துருக்கோம், அது கருப்பாக ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிற அந்த ஊறுகாயை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதோட சூடு குறைஞ்சிருச்சு. நம்ம தாளித்து வச்சுருக்கிறதுல நம்ம ரெடி பண்ண ஊறுகாய் மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து போட்டதுனால ஊறுகாய் இந்த அளவுக்கு ஊறி வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதே அந்த லெமன் ஜூஸ் எடுக்காமல் கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஜூஸியாக வராதுங்க. இப்போ உடனே நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்குது. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி போட்ட ஊறுகாய் நாளைக்கே சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கே வேணாலும் தாராளம் சாப்பிட்லாம். நான் ஒவ்வொருத்தங்க ஓரளவுக்காவது ஊறி இருந்தால் தானே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இது நாளைக்கு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக லெமன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சுங்க. வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழத்தோட விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஜனவரி பிப்ரவரி டயத்தில் எலுமிச்சம்பழம் நிறையா கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விலையும் ஜாஸ்தியாக இருக்காது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வருஷத்துக்கு ஆகிற மாதிரி எலுமிச்சம்பழம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஊறுகாய் சாப்பிட்றதே கெடுதல் தான் சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன் நான். ஆனால் எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பில்லை. அது இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், இஞ்சி, நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிற ஊறுகாயெல்லாம் எப்போவாவது ஒரு நாளாவது சாப்பிட்றது தப்பில்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து இந்த ஊறுகாயிலேருந்து வர்ற ஜூஸ் சொல்லலாம், சாந்துன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர். இல்லை ஊட்டன், லெமன் பிக்கிளோட ஊட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். வேறு லாங்குவேஜில் தான் சொல்கிறாங்க, ஆனால் அர்த்தம் வந்து ஒன்று தான். இதில் வர்ற அந்த லிக்விடை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம், சூடான சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம எப்போவுமே குருமா, சட்னி, சாம்பார் இதெல்லாம் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம், இல்லை சமயத்தில் நம்மளால் செய்ய முடியாது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த லெமன் பிக்கிளில் இருக்கிற இந்த ஜூஸை நம்ம எந்த ஐட்டத்துக்காக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.